Hi, Alexa, what is the date today? It's Sunday the 22nd of March. இன்னைக்கு சண்டேவாக இருக்கலாம். இன்னைக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக தான் இருந்தேன். ரெண்டு போட்டியா? சரி, இங்கே தான் இங்கே இருக்கும், நான் எடுத்துக்கிறேன். சரி, ஒன்று தின்னு ஃபஸ்ட்டு. எங்கன்னு சொன்னால் நான் எடுத்துக்குவேன். தெரியல எனக்கு. சரி, நான் எடுத்துக்கிறேன். நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் இப்போ. அங்கே ஏதாவது இருக்கா? இல்லைம்மா, நான் அப்புறமாவும் எடுத்துக்கிறேன். இங்கே அங்கே விழுந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன், பார்த்துட்டேன். சரி, சீக்கிரமா வந்து சாப்பிடு பையா. தேங்க்யூ. கடையில் வாங்கினது இருக்கு, நான் செஞ்சுதான் இருக்கு. ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிடுவேன். சீரியஸ்லி, தட் இஸ் ஹவ் ஐ ஈட். ஸோ இந்த வீடியோ யாருக்கு? உனக்கா, ஃப்யூச்சர் பார்ட்னரா, இல்லை எனக்கா, இல்லை பொதுவாக யாராவது பார்ப்பாங்களா? யாராவது பார்த்து அதை வச்சு வரக்கூடிய கிராட்டிஃபிகேஷன் நல்லதாக இருக்குது. ஆனால் உள்ள போயிட்டுருக்கு, அதுலேருந்து எதுவும் கிடைக்கல. இப்போ உள்ளே போயிட்டுருக்கு, இங்கே இதாகுதுன்னு சொல்கிறல்ல, இதனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அது இல்லாமல் இருக்க முடியல. நான் ட்ரை பண்ணிட்டேன், சொல்லாமல் இது பண்ணாமல். சொன்னால் பெட்டராக ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனால் உனக்கு அந்த சைட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அது ஒரு விஷயமே இல்லைல்ல. யூ மீ பேரடாக்ஸ். சரி, ஓகே. இந்த வீடியோ எதை பற்றி எப்படின்னா, எனக்கு இப்போது இப்படி தான் எனக்கு யார்கிட்டயாவது சொல்லணும். ஆனால் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நான் வீடியோவாக எடுத்தால் கூட எனக்கு நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி இப்போது என்னோடய ஏஜ் 23. இப்போது ஒரு ஆவரேஜான ஒரு ரேண்டமான ஒரு நாளில் இந்த அஸ்வின் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க, ரைட் நவ் ஐ எம் கைண்ட் ஆஃப் இன் அ லக் தட் ஒர்க் என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணல. அதனால தான் இந்த ஒர்க்கில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கேன். எனக்கு ஒர்க் ப்ரெஷரே இல்லை, சுத்தமாக ஒர்க்கே இல்லை, சுத்தமாக மேக்ஸிமம் சொல்ல போனால். நான் என்னோடய ஓன் ப்ராஜெக்ட்ஸில் ஆக்குபைடாக இருக்கேன். அதுதான் இப்போது நான் காட்ட போகிறேன். இத்தனை நாளாக நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒன்று தான், அதில் ஒர்க் பண்ணுறது என்னென்ன அப்படின்றதான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் மேக்கிங் திங்ஸ் அண்ட் பில்டிங் திங்ஸ் தான் இப்போது இது பூரா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொன்று எழுதி வச்சுருக்கேன். அதாவது காஃபி ஊற்றிட்டு எனக்கு சூடாக பிடிக்காது. ஒரு இதை பிடிச்சி திருப்பினாக்க காஃபி கூல் ஆகணும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் PLAN ஒரு ஏரோப்ளைன் பண்ணணும். அப்புறம் ரூமுக்குள்ளே குட்டியாக ஒரு க்ரெயின் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு க்ரெயின் க்ரியேட் பண்ணணும். இங்கே அதாவது ஒரு 10 அடி சைஸில் எல்லாம் 10 அடினா மேலே போய்டும்ல. அப்போது ஒரு 5-6 அடி சைஸில் ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு க்ரெயின். ஓகே, அதுக்கு ஏதாவது ஒரு யூஸும் கூட வச்சுக்கலாம். ஓகேயா, மேபி டெய்லியும் எனக்கு ஒரு ட்ரெஸ் பிக் பண்ணுற மாதிரி ஒரு க்ரெயின் இருந்தால் எப்படி இருக்கும்? அது ஆக்சுவல் க்ரெயின் மாதிரியே இது தான் இருக்கணும், கம்பியாக அது இருக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் மூன் டீமில் 3D பிரிண்டட் நம்பர் பிளேட் பண்ணலாதனால இன்றைக்கி பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். ரெஸ்ட் ரூம் யூசேஜ் ட்ராக்கர். எனக்கு இந்த மாதிரி சுடுறது பிடிக்கும், வெடிக்கிறது பிடிக்கும், பறக்கிறது பிடிக்கும், ரொம்ப தூரம் மேலே அனுப்புறது பிடிக்கும், வேகமாக போக வைக்க பிடிக்கும், ஷூட் பண்ண பிடிக்கும். இந்த மாதிரி அது சீடு இருக்குல்ல, அது ஒரு சீடு ஒரு இது மாதிரி இருக்கும். அது தூரமாக போயிட்டு ஸ்ப்ரெட் ஆகும், டுபிள்னு வெடிச்சு. அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அந்த மாதிரி ப்ளஸ் சீட் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லிக்கலாம்ல, அதில் ஒர்க் பண்ணணும். ஃபயர் கன், போயிங்கோட கம்பெனியில் அந்த இது வச்சுருக்காங்களே கன்னு, அந்த மாதிரி ஒரு கன் மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ரிங் மேக் பண்ணணும் என்னோடய ஃப்யூச்சர் பார்ட்னருக்கும் எனக்கும். அதை எண்டில் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, இந்த ரேடியோ ஆண்டனா மாதிரி, இல்லைனா ஒரு மூனோட டெக்ஸ்சரு, இல்லைனா ஒரு ஆஸ்ட்ராய்டோட இதை வைக்கலாம். அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் கம்மல், பிரேஸ்லெட் ஒவ்வொரு பிளானட்டும் மாதிரி பிரேஸ்லெட்டு, ட்ரெஸ்ஸு, பவர் பேங்க் நான் ஒயர்லெஸ் சார்ஜர் வச்சுருந்தேன். அதுக்கு மேலே ஹெலிகாப்டர் பேட் மாதிரி இருந்துச்சு அந்த எனக்கு பார்க்குறதுக்கு. அதனால் ஹெலிகாப்டர் பேட் மாதிரி உள்ள ஸ்டிக்கரிங்லாம் பண்ணிவிட்டு
அதுக்கு மேலே இதை வைக்கிறது. அதே மாதிரி வந்து மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு டிசைன் மினியேச்சர் மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே ஃபோன் வைக்கிற மாதிரி எனக்கு இதாக பண்ணணும்னு தோணுச்சு. அதை நான் பண்ணவே இல்லை ஒன்றும். ஏடிஎம் ஆல் டைம் மோட்டிவேஷன் மாதிரி இப்போது ஒரு ஒரு சிஸ்டம் யார் வேணால் எங்கே வேணால் போயிட்டு ஒரு மோட்டிவேஷன் வாங்குற மாதிரி ஒரு ஸ்லிப்பில் பில்லில் வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு இது பண்ணுற மாதிரி ChatGPT தான் எழுதி கொடுக்க போகுதுன்னு வச்சுக்கோமே. அப்போது அவங்க நேரில் போய் இன்பர்சனாக வாங்குறதுக்கு ஒரு ரீசன் வேணும். ஒரு பட்டன் எழுதுனா அது எனக்கு அது வரணும், அதுவும் எனக்கு கஸ்டமைஸ்டாக வரணும். அது எப்படி அப்படின்றது, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறேன். ஸ்பூன் ஸ்பூன் வந்து நான் ஒரு ஸ்பூன் வாங்கினேன். அதில் வந்து கோல்டன் கலரில் கோடு போட்டிருந்துச்சு. அந்த ஸ்பூன் வந்து என்னோடய பார்ட்னர் கூடக்காக எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு ஸ்பூன் 4-5 ஸ்பூன் இருக்குன்னா அதில் ஸ்பெஷலாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் ரெகுலர் ஸ்பூனில் ஒரு சில இது இல்லை. நான் ஒரு ஸ்பூன் டிசைன் பண்ணணும். ஓகேயா, அந்த ஸ்பூன் வந்து சைட்லேருந்து ஊட்டுறதுக்கு வசதியாக, ப்ளஸ் வந்து வாய்க்குள்ளே ஷேப்புக்கு கரெக்டாக, நிறைய குவான்டிட்டியில் மேபி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும் ஒவ்வொரு வாயும். அதே மாதிரி இப்படி ஸ்பூன் இப்படி நீட்டமாக இருந்தாக்க அது என்னமோ ஆடாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் எனக்கு என்னமோ தெரில, ரொம்ப நீட்டமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சைடில் தானே இப்படி சாப்பிடுவோம், அது ஏன் அப்படி இருக்குது? அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷேப் வேணும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பூன்னு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வந்து கர்வ் கம்மியாக, இந்த இடத்துல வந்து கர்வ் அதிகமாக, ப்ளஸ் வந்து பிடிக்கிறதுக்கு வசதியாக, லெஃப்ட் ஹேண்டு இருக்குது நான் ஊட்டுறதுக்கு வசதியாக, அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பீப்புள்கிட்ட ஒரு சில ஃபிலாசபிக்கல் கொஷின்ஸ் இருக்குது, அதெல்லாம் கேட்கணும். தட்டுவிட செட்டு மேக் பண்ணுறதுக்கு ஒரு இது பண்ணணும். அப்புறம் வந்து ஏன்னு தெரில, அதை மாதிரி நிறையா கிளாக், மெக்கானிக்கல் கிளாக் அங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதோ இருக்குல்ல, அது என்ன பண்ணணுன்னாக்க அது நான் நினச்ச மாதிரி ஆகலை, ஆனால் அது இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ கேனன், அதாவது பொட்டிட்டோவை வந்து ஒரு பைப்புக்குள்ளே போட்டு ஆல்கஹால் ஊற்றிட்டு டுப்புன்னு பற்ற வச்சா போகும். நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒன்றும் ஒர்க் ஆகலை. அப்புறம் வந்து நான் இது வரைக்கும் 3D பண்ணதெல்லாத்தையும் ஒரு இடத்துல தனியாக காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கடலில் சரி ஓகே. அந்த ஒரு இது மாதிரி ஒன்று, அதாவது ஜெயிண்ட் வீல் மாதிரி ஒரு வீலு, அதில் வந்து பால் போட்டனாக்க, இதை பால் ட்ரெஸ் இருக்குல்ல, அதை போட்டனாக்க இப்படி சுற்றி வரும். அது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி லென்ஸு டெலஸ்கோப்போட ப்ரைஸ் கம்மியான ஒரு வேர்ஷன். அப்புறம் சரி, நான் வீடியோ சொல்ல, நீ பார்த்துட்டேனாக்க நான் நேரில் இது பண்ணிவிட்டு ஒரு வாட்டி உனக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு வாட்டி சர்ப்ரைஸாக பண்ணி காத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உனக்கு அதை வந்து வீடியோ சொல்கிறேன். அப்புறம் ஒரு ஃப்ரீ வீல் வந்து வேகமாக உயரமாக போகிறது, ஷூ மேக் பண்ணுமா, SHOUE ஷூ. அப்புறம் ராக்கெட் இன்ஜினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி. அப்புறம் ட்ரஸ்ட் வெக்டர் கண்ட்ரோல், அதாவது ராக்கெட் வந்து இப்படி போகுதுனாக்க இப்படி நமக்கு வந்து கொஞ்சம் வந்து விண்டுனாலேயோ இதனாலேயோ வந்து ராக்கெட் டில்ட் ஆகலாம். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கவுண்டர் ஆப்போசிட்டாக ராக்கெட்டோட பூஸ்டர் வந்து மூவ் ஆகணும். அட்லீஸ்ட் வந்து அதில் இல்லை ஸ்பேஸ் எக்ஸில் வந்து இது பண்ணுவாங்கல்ல, அந்த மேலே போகும்போது யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழே வரும்போது ராக்கெட்டோட என்ஜின் யூஸ் பண்ணாமல் அதோட சைடில் வந்து இந்த ஃபின் இருக்கும். அந்த ஃபின் வந்து இப்படி ஏரோடைமிக்லாம் அதில் வந்து இப்படி கோடு இது இருக்கும். அதை வந்து இப்படி இது பண்ணுறதுனால அது வந்து கைட் பண்ணும் எந்த சைடு வரணும் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி அது இல்லை, ராக்கெட் இன்ஜினை இப்படி திருப்பதுக்கு மட்டும் நான் வந்து ஒர்க் பண்ணணும். அப்புறம் ஒரு ஜெட் இன்ஜின் மேக் பண்ணுறதுன்னும் அது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒர்க் ஆகுமான்றது என் மேல் நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹெட்ஃபோனை வந்து நார்மல் ஹெட்ஃபோனை வந்து காதுக்கு வெளில வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளாக ஒரு மவுண்ட் வந்து கண்ணாடியோடு சேர்த்து பண்ணணும். SPORANGE ஸ்ப்ரிங்கு ஃபேன் வந்து எனக்கு வந்து இப்போ இவ்வளோ பெரிய இடம் இருக்குனாக்கா அவ்வளோ பெருசுக்கு எனக்கு ஃபேன் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இவ்வளோ பெருசுக்கு ஒரு விங்கும்
இப்படி விங் வந்துட்டு இங்கே போகும்போது கம்மியாயிடணும், குட்டியாயிடணும், மறுபடியும் இப்படி வரும்போது இப்படி பெருசாகணும். அந்த மாதிரி ஒரு விங்கு மேக் பண்ண எப்படி இருக்கும். அப்போ ஸ்ப்ரிங் வச்சு இப்படி உள்ளே போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபேன் பண்ண எப்படி இருக்கும். இப்படி இப்படி ஒரு ஃபேனு, இப்படி ஃபேன் போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேன் மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் சஜஷன் வந்து மெட்ரோக்கு வந்து ஒரு சஜஷன் வச்சுருக்கேன். என்னென்னா கேவ் மாதிரியே இது பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஆர்ட் ஒர்க் மியூசியம் ரிலேட்டடான ஒரு விஷயம் மெட்ரோ ஸ்டேஷனாகவே இருந்தால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக இன்ட்ராக்டிவான விஷயங்கள். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நம்ம சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு பர்சனாக நான் சயின்ஸை ப்ரமோட் பண்ணுற மாதிரி நான் இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும். ஜோஹோட யூஐ வந்து எனக்கு பிடிக்கல. அதுக்கு வந்து நான் பண்ணாமல் சோம்பேறித்தனத்தில் உட்காந்துருக்கேன். அது பண்ணால் எனக்கு பெனிஃபிட்டும் இல்லை, ஆனால் மேபி சும்மா பண்ணணும். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் நோட் பண்ணேன் கிளாஸ் எடுக்கும்போது. சைக்காட்ரிஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. இது வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம். அப்புறம் பிர்லா பிளானட்டோரியமில் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிறதா சயின்ஸ் கம்யூனிகேஷன் வந்து நான் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஐடியா இருந்துச்சு. அப்புறம் ஆர்ஜி ஆனந்திக்கு வந்து அவங்களோட சேனலுக்கு ஒரு சில சஜஷன்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட். என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ தமிழ்நாடோட பாப்புலேஷன், அதில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் சென்னையோட பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் வந்து ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ, அதை வச்சு வந்து இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளே சென்சஸ் ஆஃப் இந்தியா வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. 8.5%, 5.8 lakh விமன்னு இருக்காங்க. அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய விமன், அதாவது நான் ரொம்ப கிரியான பர்சன் இல்லை, ஆவரேஜ் டு ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அப்போது 33.3 பிரிச்சிடலாம். ஓகேயா. அப்போது வந்து நல்லா ரொம்ப அபோவ் ஆவரேஜாக இருக்கிறவங்க மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேயா. அதுக்கப்புறம் டிகிரி முடித்தவங்க தமிழ்நாட்டில் வந்து 47 to 49% ஆஃப் பீப்புள் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ். ஓகேயா. விமனில் அதில் வந்து 30% வந்து ஸ்டெம் எஜுகேஷனில் இருக்கிறவங்க. அப்போது ஸ்டெம் எஜுகேஷனில் இருக்கிற பொண்ணு தான் எனக்கு வேணும். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற ஒரு பொண்ணு. அது வந்து ப்ளஸ் எம்பத்தி இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும். அப்படின்றப்போ ஒரு சர்வே பண்ணாங்க. எந்த கண்ட்ரிலன்னு தெரில, டாக்டர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே சர்வே பண்ணல. 14% ஜெண்டர் இல்லாமல் 14% வந்து ரொம்ப எம்பத்தி கம்மியாக இருக்காங்க. மிச்சம் நிறைய பேர் வந்து வேறு கேட்டகரி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த 14% வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே எம்பத்தியாக மோஸ்ட்லி நிறையா இருக்கிறவங்களாம் வந்து அதை எடுத்துக்கிறேன். ப்ளஸ் வந்து சிங்கிள் விமனாக எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னாக்க ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்து மேரிடுன்றது வந்து 47% வந்து மோஸ்ட்லி மேரிடு, 32% வந்து மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டாங்க. 32% இருக்க மாட்டாங்க. அந்த 32% வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த 32% எடுத்து பார்த்தா கொஞ்சம் பேர் வராங்க. அது வந்து ஒரு ரிசர்ச். இதை வந்து யார் பப்ளிஷ் பண்ணாங்கனாக்க பீட்டர் பிரிக்ஸ்ன்னு ஒருத்தர் வந்து இப்போ இது மாதிரி ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணார். அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு ஆகுமா தெரில. அதுக்குள்ளே நான் டயர்ட் ஆகிட்டேன். எனக்கு சொல்லி எனக்கு போர் அடிக்குது. இல்லை இதெல்லாம் இப்போ பண்ணணுமான்ற மாதிரி இருக்கேன். ஓகே, நான் சொல்கிறேன். ஒரு எனர்ஜி உங்ககிட்ட சொல்கிற மாதிரி சொன்னால் எனக்கு ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து ரிசர்ச், அப்புறம் என்னென்ன கற்றுக்கணும், அப்புறம் வந்து ஸ்டெம் கிட்டில் ஒர்க் பண்ணும், கரியர் பாத்தெல்லாம் வந்து இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன கரியர் பாத் இருக்குன்றதை பார்த்து வச்சுருக்கேன். இதில் வந்து அவைலபிள் விமன் பற்றி இதில் என்னென்ன பண்ணணும்னு எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் தமிழ்நாடு இதுதான் இந்த ரிசர்ச் பற்றி தான் எழுதி வச்சுருக்கேன். இது ரிசர்ச்சோடது. ஓகே. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து வேல்யூ ஆட் பண்ணுதா அப்படின்னு இந்த ரிசர்ச்சை பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா லத்தாஜிக்காக இருக்காங்கல்ல, நானே அப்படி தானே இருந்தேன், டைம் வேஸ்ட் பண்ணேன். அப்புறம் வந்து வாரில் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் ஆகுது, அப்புறம் வந்து திங்க் அண்ட் டாக் பற்றி, யோசிக்கிறது பற்றி, கம்யூனிகேஷன் பற்றி, அப்புறம் இங்கே வருது நிறையா லேர்னிங்ஸ் ஃபிலாசபிக்கல் ரிலேட்டடாக ABSUDITIVI அப்சர்டிட்டி பற்றி,
அப்புறம் இந்த மாதிரி நெகட்டிவ் த்ரெஷ்ஹோல்ட் கப்பல்ஸ்குள்ளே வந்து எவ்வளோ தூரம் ஒரு நெகட்டிவ் த்ரெஷ்ஹோல்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்ற ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். யூட்டிலிட்டேரியனிசம் பற்றி கற்றுக்கிட்டேன். ஃபிலாசபர்னு ஒருத்தங்க இருக்காங்க. மெட்டா திங்கிங்னு ஒன்று இருக்குது. அப்புறம் PAREIDOLAIA பெரோடோலியா என்னமோ போட்டிருக்கேன். சம்திங் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். யூத்தாக இருக்கும்போது தான் நம்ம ஒரு விஷயம் பண்ண முடியும். அது இது இல்லை. அப்புறம் அன்னடோனியாவில் தான் நான் இருக்கேனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு என்ன இது நடுவில் எதுவும் இல்லை. அப்புறம் இதெல்லாம் கரியர் பாத், இன்ட்ரெஸ்டிங்கான கரியர் பாத். நான் வந்து சொன்னேன்ல, UI/UX ரிசர்ச்சர், எத்திக்ஸ் அண்ட் ஃபிலாசபி, அப்புறம் சோஷியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், சிஸ்டம் திங்கர், சயின்ஸ் கம்யூனிகேட்டர், பீராமாலஜிஸ்ட், அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த பக்கம் வந்தால் ஸ்டெம் கிட். இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டெம் கிட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா கிரிட்டிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் வந்து நியூரோபிளாஸ்டிக்கு அங்கே ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன், அது வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து அட்டென்ஷன் ஸ்பென் கம்மி பண்ணுவோம். அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். அதான் அந்த மாதிரி ஒரு ஸ்டெம் கிட்டு. இதில் நான் இப்போ பண்ணுறல ராக்கெட் இன்ஜின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிறல்ல, இதை நான் திரும்ப சொல்லி கொடுத்தனாலே அதை வந்து ஒரு ஸ்டெம் கிட்டாக ஆக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அப்புறம் பாட்காஸ்ட்டுக்கு கொஞ்சம் கான்டென்ட்லாம் எழுதிட்டுருக்கேன். பாட்காஸ்ட்டு வந்து பண்ணுறது விஷயம் இல்லை, அது கேட்குற மாதிரி எப்படி பண்ணுறதுன்றது தான் இப்போ இருக்கிற கேள்வி. அப்புறம் சஜஷன்ஸ், இங்கெல்லாம் தான் சஜஷன்ஸ். லேமினார் ஃப்ளோ அதுக்கு ஒரு இது இருந்துச்சு. லேமினார் ஃப்ளோ டியூப் பண்ணி இது வந்து லேமினார் ஃப்ளோ. இந்த இடத்துல டர்புலன்ட் ஃப்ளோ வரணும், அது கிழிஞ்சு விழுந்துருச்சு. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இங்கே. அப்புறம் இது பாட்காஸ்ட் கண்டென்ட். கேர்ள்ஸ் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. how safe you feel in public. அப்புறம் is there any girls things like mindset like you should feel or remember when you go out, nothing will be there from back in bus or something like being careful or something. சாரி கட்டினாக்க இப்படி இதாக பண்ணுறது, இல்லை வந்து ஏதாவது இன்ஸ்டிங்ஸு, இல்லைனா வந்து மோஸ்ட்லி கம்ஃபர்டபிலிட்டி. ரெஸ்ட் ரூம் போனால் பசங்க வந்து ஒரு ஓரமாக போவாங்கள்ல, அதாவது பக்கத்தில் யாரும் இல்லாத இடமா போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சில கல்ச்சுரலாவோ இல்லை வந்து சோஷியலாவோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றது. அப்புறம் ஓல்டு மேரிட் கப்பிள் கிட்ட கேட்க வேண்டிய கொஷின்ஸ். அந்த மாதிரி இது அடுத்த டாபிக். அது ஓல்டு மேரிட் கப்பிள்ன்றது. இதெல்லாம் பாட்காஸ்ட்டு. அப்புறம் இது வந்து யூத்தாக இருக்கும்போதே பண்ணணும்னு நினச்சிட்ருக்குறது. இதெல்லாம் எனக்கு வந்து ஃபோமோ க்ரியேட் பண்ணணும், இல்லை என் மேலே கோவம் கொண்டு வரும் ஃப்யூச்சர் நீக்கு. அதனால இதை காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ டேட்டிங் போக முடியுமோ அவ்வளோ டேட் போகணும். பிஃபோர் 23 அந்த ஒரு சாங் இருக்குது, கேங்ஸ்டர் பேரடைஸ்ன்றது. அது வந்து 23 இருக்கிறனா வந்து பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். பண்ணலைனாக்கா இப்போது அங்கே எங்கே இருக்கிற கிளிப்பிங் எடுத்து 23 year old மீ நான் அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டுக்கோ. இப்போ இதுவே எடுத்து கூட இதெல்லாம் கிரிஞ்சாக இருக்கும் உனக்கு அப்புறமா. இல்லை இதெல்லாம் உனக்கு பார்க்க தெரில. எனக்கான இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. சர்ச்சிங், அதாவது எஸ்கேப்பிங் ஃப்ரம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபிலிம் டிஸ்னியோடது. மிஸ்இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட், ஸ்டோரி டெல்லிங், பீப்புளுக்கு ரீச் அவுட் பண்ணுன்றது இதெல்லாம் லிஸ்ட்டு. ஓகே, ஸோ 2 புக்கு முடிச்சாச்சு. 3 புக்கு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து
இது வந்து என்னோட தாட்ஸ். எனக்கு வந்து இது வந்து எனக்கு கொஞ்சம் வெளில சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டோன்ட் ஜட்ஜ் மீ, ஓகே? எனக்கு வந்து ரெகக்னிஷன் இதை பற்றி தான். எனக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ரெகக்னிஷன் எல்லாத்துக்குமே கிடைக்கணுன்றது, நான் பண்ணுற ஒர்க்குக்கு வந்து எனக்கு வந்து ரெகக்னிஷன் வேணுன்றது. அப்போது அந்த நான் இல்லைனா இந்த திங்ஸ்லாம் பண்ணுறேன்ல, இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? இது எனக்காக பிடிச்சிருக்கு, ஓரளவுக்கு பண்ணுறேன், வரவங்க பார்க்குறாங்க. இல்லை சம்டைம்ஸ் நானே அவ்வளோவா கிரிஞ்சாக ஃபீல் பண்ணதில்ல, ஆனால் பண்ணுறேன், ஓகேயா? இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல சுற்றிலும் நான் ஐ மீன் அந்த இது பண்ணுறது எவ்வளோ நேரம் காட்டினது எல்லாமே வந்து எனக்கு மற்றவங்க காட்டி ஒரு ரெகக்னேஷன் வேணும். அப்போது அந்த ஒரு அப்ரிஷியேஷனுக்காக தான் நான் பண்ணுறேன் மோஸ்ட்லி எல்லாமே. அந்த அப்ரிஷியேஷன் எதுக்காக அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கிட்டேருந்தோ இல்லை வந்து எனக்கு 4 பேர்கிட்டேருந்து அப்ரிஷியேஷன். அப்போ தான் அதுக்காக தான் எல்லாமே பண்ணுறேன்னா, அப்போது நான் இதுக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளே நான் மீனிங்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி எனக்கு இது பண்ணுறது மீனிங்ஃபுல்லாக இது பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா பில்ட் பண்ணுறது எங்கே ரிசல்ட் ஆகணும், ஏதாவது ஒரு ரெகக்னிஷன் வேணும், இல்லை ஃபினான்ஷியலாக வரணும். ஃபினான்ஷியல் எனக்கு வேறு வழி இல்லைன்றனால தான் எனக்கு ஒரு ரெகக்னிஷனுக்காக. அந்த ரெகக்னிஷனோட பர்பஸ் என்ன? யாராவது ஒருத்தங்க, ஏதாவது ஒரு பொண்ணு என் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இல்லை எனக்கு பிடிச்ச ஒருத்தங்க என்னோடய சக்ஸஸை இன்னொருத்தங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணுறேன். எனக்கு தனியாக செலிப்ரேட் பண்ண பிடிக்கல தான், பெருசாக இல்லை. ரெகக்னேஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எனக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வேணும். செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நான் பண்ணுறேன். அந்த ஒருத்தங்க வந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒருத்தங்க நான் வேல்யூ வைக்கிறத வச்சு தான் நினைக்கிறேன். அஸ்வின் ஞாபகிச்சுக்கோ, அந்த ஒருத்தங்க மேலே நீ வேல்யூ எவ்வளோ வச்சுருக்கியோ அப்போ தான் அவனுக்கு வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அஸ்வின் நினைக்கிறான். ஸோ எனக்கு வந்து ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டுக்காக ஒரு ஆக்ட் இருந்துச்சு. அந்த ஆக்ட் வந்து என்னை வந்து ரொம்ப பயமுறுத்துச்சு. ஏன்னா வந்து ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னு போகிறோம், ஆனால் ஒர்க் வந்து நம்மளோட டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துப்போம். அந்த ஒர்க் பிளேஸில் வந்து நான் எதை வேணால் உளர்ற மாதிரி ஒரு ஆள், என்னால் வந்து ஒழுங்காக பேசுறது கஷ்டம்தான். அப்போ நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னாக்கா, நான் ப்ரொஃபஷ்னலாக பேச தாண்டி ஒரு ஜோக்கு நான் சொல்கிறேன்னாக்கா அது வந்து எனக்கு ஜோக்காக இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணிடலாம். அப்படின்றப்போ நான் வந்து பேசாமல் இருக்கிறது தான் கரெக்டு. அப்போது வந்து நான் மோஸ்ட்லி பேசாமல் தான் இருக்கணும். ப்ளஸ் வந்து என்னோடய டே டு டே லைஃப்பில் நான் நிறைய பீப்புள் மீட் பண்ணல, ஏன்னா ஒர்க் டைம்லேயே நான் அதிகமாக இருக்கேன். ப்ளஸ் எனக்கு வெளில பார்க்கறதுக்கும் ஆள் கிடைக்கல அப்படின்னாக்க நான் வந்து மோஸ்ட்லி அமைதியாக தான் இருக்கணும். மோஸ்ட்லி வெளில போகிறதுக்கும் டைம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கேனாக்கா, ஒர்க் பிளேஸில் ப்ரொஃபஷனலாக இருக்கணுன்றதுக்காக என்னால் ப்ரொஃபஷனலாக பேச முடியாதுன்றதுக்காக நான் அமைதியாக இருக்கேனாக்க மோஸ்ட்லி அமைதியாக இருப்பேன். அப்போ என்னோடய லைஃப் குவாலிட்டி கம்மியாகும், ப்ளஸ் பேசுகிற பீப்புளும் கம்மியாவாங்க. அப்போது வந்து நான் என்னோடய லைஃப் குவாலிட்டியே ஓவராலாக கம்மியாகுது. ஏன்னா பயமாக இருக்கிறனால. நான் ஒரு விஷயம் இருக்கிறனால நல்ல விஷயத்துக்காக தான் இருக்குது, ஆனால் ஒரு இதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு பயம் க்ரியேட் பண்ணுது. எப்படின்னாக்க, ஒரு சிலர் பண்ணுற தப்புனால இல்லை நானே வந்து பேசுகிற ஒரு விஷயம் வந்து ஒரு சிலருக்கு தப்பாக கன்வே ஆகிறனால நான் எனக்கு ஒரு நல்ல இன்டென்ஷன்லேயே நான் இருக்கும்போது ஹராஸ் பண்ணுறேன்றது எனக்கு தெரியாது. ஆனால் விளையாட்டாக ஒரு ஜோக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போக அதை வந்து மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நான் பேசாமலே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம் போஷ்னால் அப்படின்றது. இதில் இல்லை அதிகமாக எழுத மாட்டேன் இந்த புக்கு, ஆனால் இது எல்லாமே தியரிஸ் மாதிரி என்னோடய ப்ராப்ளம்ஸை போட்டு வைக்கிறது. இதுக்கு இது காசு இது அப்படின்ற மாதிரி ஒரு தியரி மாதிரி போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் பண்ணேன். இது வந்து சூப்பரான ஒரு நோட்டு. இது மேலே பூரா ஒட்டி வச்சுருந்தேன். ஒவ்வொரு லேர்னிங்கும் மேலே ஒட்டி வச்சுருந்தேன். இப்போ அதிகமாக பண்ணுறது இல்லை, அது பண்ணால் நல்லா யூஸ் ஆகும். என்னோடய லேர்னிங்ஸ் எல்லாமே இங்கே ஒவ்வொரு லேர்னிங்கும் இதுக்குள்ளே எழுதி வச்சுருப்பேன். ஒரு ரேண்டமான ஒரு லேர்னிங்ஸ் இல்லைவா? லைட் ஹவுஸில் ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது? ஏன்னா ரெட்டு ஒயிட்டுன்ற ஸ்ட்ரைப்ஸ் இருந்துச்சுனாக்கா தூரத்துலேருந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்புறமா வந்து ஏசி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பில்டிங் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி காலையில் இந்த ட்ரக்கு ஷிப்பு லாஜிஸ்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது ஷிப்போட கண்டெய்னர்ஸு அதெல்லாம் வச்சு எனக்கு வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகி நிறைய கண்டெய்னர்ஸ் வாங்கி ஷிப்லாம் வாங்கி ஒரு நாள் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ் மட்டுமே அதில் எடுத்து கொண்டு போகும்போது ஏதோ ஒரு இஷ்யூனால நான் வந்து பண்ணலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய க்ரெயின் எல்லாமே ஆட்டோமேட்டடாக இருக்குது. நான் வந்து ஷிப்பு இதை வச்சு கண்டெய்னர்ஸ் வச்சு ஒரு பில்டிங் மாதிரி கட்டி அது ஒரு தீம் பார்க்காக கொஞ்சம் நாளைக்கு விடுறேன். ஓகேயா? அதுலேருந்து எல்லா திங்ஸும் யார் வேணால் வாங்கிக்கலாம். ப்ளஸ் அந்த கண்டெய்னர்ஸ்க்கு நடுவில் வந்து நைட்டு அதுங்க அவ்வளோ இதுக்கும் கூல் பண்ணணும்ல, நைட்டு ஃபேன் ரன் ஆகும்.
கண்டெய்னர் ஃபுல்லாக மேலே கீழே எல்லா இடத்துலையுமே ஓகேயா, நடுவில் வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கு. ஒரு குட்டி தீவு மாதிரி இவ்வளோ பெருசு பண்ணியாச்சு. நைட்லாம் கண்டெய்னர் வந்து கூல் ஆகிடும் ஓகேயா. காலையில் காற்று மட்டும் அடித்தா போதும், ஒரு ஏர் கண்டிஷன் மாதிரி க்ரியேட் ஆகிடும்ல. அதுதான் அந்த கான்செப்ட் தான் இதுலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பில்டிங்குள்ளே இந்த மாதிரி வந்து அண்டர் கிரவுண்ட்லேயுமே இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து இது கரையான் புத்தெல்லாம் இருக்குல்ல, அதுவுமே வந்து கீழே காற்று போகும், வந்துக்கிட்டே இருக்கும். எறும்பு புத்துக்குள்ளே காற்று போய்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால் உள்ளே கூலாகவே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த மாதிரி இதுவுமே நான் இன்றைக்கி கற்பனை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட். இந்த மாதிரி ரோட் இருக்குது, இந்த டிகிரியில் இருக்குனாக்கு பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கும். அந்த மாதிரி நிறையா ரேண்டம் லேர்னிங்ஸ் கம்யூனிஸ்ட் சைனா வந்து எப்படி ப்ரைவேட் கம்பெனிஸை ஹெல்ப் பண்ணுது, அந்த மாதிரி நிறையா லேர்னிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து வீடியோ ஐடியாஸ், கம்யூனிகேஷன் வந்து நான் எப்படி என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத பற்றி. இதுவா இங்கே இருக்குது. இது பூரா கம்யூனிகேஷனில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். இங்கே இருக்கிறது சொல்லவா. ஃபர்ஸ்ட்டு வந்து பிளான் பண்ணணும், அப்புறம் வந்து அவங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கான்னு யோசிக்கணும், நெசசரியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி சொல்லலாம், ரிப்பீட் பண்ணுறனா இல்லையான்றதை யோசிச்சுட்டு ஜோக்கு ஒன்று ஆட் பண்ணுறது, இல்லை எனர்ஜெட்டிக்கலாக பேசுகிறது. ஏய் அப்படின்ற மாதிரி கால் எடுத்தோடனே பேசும்போது ஏய் அப்படின்னு கால் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சாக்க நமக்கு வந்து எனர்ஜி திரும்ப வரும். அந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள். அப்புறம் டெடெக்ஸ் ஸ்பீச்சில் ஒன்று பார்த்துருக்கேன்னு எழுதியிருக்கேன். டெடெக்ஸ் ஸ்பீச்சில் கூட கேப்டன் ஒரு 10 கேம் பண்ணால் போதும் உங்களுக்கு 15 வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனர்ஜெட்டிக்காக ஒரு ஷிப் கேப்டன் வந்து ஹாய் வந்துட்டிங்களா, இந்த ட்ரிப் வந்து நமக்கு சூப்பராக போகும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசினாக்க நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஒரே அந்த கேப்டன் வந்து ஹே ஹாய் இன்னைக்கு இந்த ட்ரிப் சூப்பராக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசினாக்க நமக்கும் அந்த எனர்ஜி வரும் இல்லை. அந்த மாதிரி பேசணும்னு சொன்னதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி எப்படி லிசனிங், அதுக்கப்புறம் எப்படி திங்க் பண்ணணும் எல்லாமே இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் தான் இதெல்லாம் இது வேறு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது போகும். இது வந்து இப்போ உடனே பண்ணணுன்றதுக்காக இது மடித்து வச்சுருக்கேன். டியூப் லைட் இருக்குல்ல, அது வந்து இங்கே பக்கத்தில் 400 kVSS இருக்குது, சப்ஸ்டேஷன் இருக்குது. அங்கே கீழே போயிட்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த மாதிரி பண்ணி பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. இது என்னன்றது பவர் கிரிட் தான். ஓகே, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இதில் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து கடைசி நோட்டுக்கு முன்னாடி நோட்டு, இது கடைசி நோட்டு தான் கிட்டத்தட்ட ஓகேயா. இந்த ஐடியா இதில் வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ், ஆப்ஸ், கோட்ஸ், யூத் திங்ஸ் டு டூ, ஷார்ட் ஃபிலிம் ஐடியாஸ் அண்ட் கியூட் டாப் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படின்னா எனக்கு தெரியல, மறந்துட்டேன். இதில் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் இதில் எழுதியிருக்கேன் கோட்ஸ் மாதிரி. இதில் வந்து நான் ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு இதில் ஃபவுண்டர் மீட்டில் பார்த்துட்டு இருந்தப்போ என்ன சொன்னாங்க, எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் இது பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களை வந்து நீங்கள் விற்க தெரியணும் உங்களுக்கு. அப்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டராகவோ இல்லை வந்து நீங்கள் ஒரு டேரக்டராக போகிறீங்க, இல்லை எந்த ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கனாலும் எது ஒன்றுத்துக்குமே வந்து உங்களை விற்க தெரியணும். இல்லை ஒரு விஷயம் விற்க தெரிஞ்சாக்க நல்லா சர்வே ஆகிக்கலாம். அப்போ வந்து பொண்ணுங்கிட்ட பேச வந்து டிமாண்டு அப்படின்றது எனக்கு பிடிக்கல. ஆனால் கைண்ட் ஆஃப் அ ரீசன் ஐ காட் டு டாக் வித் கேர்ள்ஸ். பொறிக்கத்தனம் பண்ணுறதுக்கு இந்த வயசில் தான் பொறிக்கத்தனம் பண்ண முடியும். அப்புறம் ஆக்ட் பண்ணி கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு ஒரு விஷயத்த பேசி பாஸ் பண்ணி இங்கே எழுதி வச்சுருக்கேன். அங்கே இருக்குது என்னென்னா, யூனோ ஒன் பர்சன் ஐ கெஸ் ஒன் பர்சன் கேன் மேக் எ டிஃப்ரென்ஸ். எனஃப் செட். அதை வந்து எப்படி சொல்லணுன்னாக்க எமோஷனோட சொல்லும்போது மீன் பண்ணி சொல்லணும். நான் இப்போ வந்து அந்த கேரக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்கனாலோ நான் இந்த வேர்ல்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறப்பையோ இல்லை வந்து பீட்டர் பார்க்கருக்கு சொல்லும் போதோ சொல்லலாம். யூனோ இது இப்போ பேசும்போது கம்மியாக பேசணும், பாஸ் விடணும், அப்சர்வ் பண்ணணும் பீப்புளை. அப்புறம் வந்து டாக் தி ரைட் டைமிங்கில் வந்து பேசுவார். அப்புறம் சொல்கிறதே வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவார். எனஃப் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட் எனஃப் வந்து நம்ம பேசுவோம், அதே சொல்கிறத வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாக்கும் நல்லாயிருக்கும். அப்போது ஒரு வாட்டி நான் வந்து சொல்லி காட்டவா, யோசிச்சு சொல்கிறேன். நான் இது ஃபஸ்ட் டைம் பேசும்போது அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். யூனோ ஐ கெஸ் ஒன் பர்சன் கேன் மேக் எ டிஃப்ரென்ஸ். இது வந்து நான் படிக்கிறேன். இதே நான் மீன் பண்ணி சொல்லணுன்னாக்க எப்படி சொல்லுவேன்? யூனோ ஐ கெஸ்
ஒன் பர்சன்றப்போ நீ தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். 1 person can make a difference. Said enough. அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுனால எனக்கு மீன் பண்ணி சொல்லும்போது இன்னும் பெட்டராக பேசுவேன்னு எனக்கு தோணுச்சு. அது இங்கே வந்து லேர்னிங்ஸை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பிளாட் என்னோட ஸ்டோரி தான். அதாவது 3 பேர் இருக்காங்க. 3 பேரில் 2 பேர் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன், இன்னொரு பையன் இருக்கான், அவன் தான் ஜோக்கர். ஓகே, அவங்க 2 பேர் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவன் வந்து ஒப்புச்சப்பானா கூட இருப்பான். ஏமா வந்து போயிடுவான். இவங்க 2 பேர் லவ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணை இவன் லவ் பண்ணுவான், ஆனால் இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டுருப்பாங்க. தெரிஞ்சு ஒரு சீன் கூட தோணுச்சு, அது இங்கே எழுதணும். அதாவது, நான் இந்த பொண்ணு லவ் பண்ணுறேன் சார். அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதா? இல்லை சார். நீ யாரம்மா லவ் பண்ணுற? இவனை சார். நீ இவனை லவ் பண்ணுறியா? இல்லை சார். அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிள். அப்போது நான் யோசிச்சப்போ காமெடியாக இருந்துச்சு. அது எப்படி கொண்டு வரணும்னு தெரில. அந்த மாதிரி அந்த யூத் திங்ஸை இங்கே எழுதுறதுலாம் அங்கே எழுதியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து வேறு ஒன்றும் நிறைய திங்ஸை எழுதணும், பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இங்கே எழுதணும் அப்படின்றதுக்காக தான். ரெஸ்டாரண்ட் ஐடியா, ஆப் ஐடியா, அதெல்லாம் வந்து வெளில சொல்லுவேன். ஏன்னா பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் ட்ரெஸ் ஐடியா எல்லாமே எடுத்துருக்கேன். இது என்னென்னா எண்ட் டு எண்டு மியூசிக் பண்ணி கொடுக்கறது. ஒரு சாங், ஒரு கல்யாணத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு சாங்ஸ் இல்லைனா ஒரு ஆப்பில் போயிட்டு அவங்களோட கல்யாண ஆல்பமை கொடுத்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்டாக்க, அவங்கள பற்றி ப்ரொஃபஷன் அண்ட் அவங்களோட லவ் ஸ்டோரி ஒரு இதாக கொடுத்துட்டாக்கா, அதுவே வந்து கிளியராக ஒரு சாங்கு, ஒரு ஆல்பம், ஒரு வீடியோ பண்ணி கொடுக்கும் அவங்களுக்கு, அவங்கள பற்றி. அந்த மாதிரி ஒரு ஆப்போ இல்லை வந்து ஒரு சர்வீஸோ பில்ட் பண்ணலாம். இது வந்து என்னோடய ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு நான் எழுதக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து நான் என்னை தான் திட்டிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் அ கேர்ள், பவர்ஃபுல் டைரக்ஷன், என்னமோ வச்சுருக்கேன். நான் படிப்பேன். அப்புறமா என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட், என்னோடய பார்ட்னர் என்னை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு எக்ஸைட்மெண்ட்டோட அது ஃபோட்டோ இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஹாப்பினஸ் என்னை பார்த்த உடனே ஒரு கம்ஃபர்ட் ஜோன். என்னை எங்கேனாலும் எனக்கு வந்து எங்கே பார்க்குறது, யாரை பார்த்தாலும் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்றது. ஆனால் அதே மாதிரி அவள் என்னை பார்க்கும்போது என்னை பார்க்கறது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், வேல்யூ இருக்கணும், செல்ஃப்லெஸ் லவ் இருக்கணும், ஃபுல்லாக மிஸ்டேக்காக இருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் என்னை வந்து அட்மையர் பண்ணுற மாதிரி, என்ன ஹேண்ட்ஸமாக பார்க்குற மாதிரி, என்ன அழகாக பார்க்குற மாதிரி ஒரு பர்சனாக அந்த கண்ணில் அது இருக்கணும். அப்புறமா இது என்னது, டேஞ்சரஸான ஒரு கேர்ள் என்னை வந்து ரூவன் பண்ணணும் என்னோட இப்போ இருக்கிற லைஃப்பை. அதாவது இப்போ நான் எப்படி ஒரு மாதிரி தனியாக இருக்கேன், ஒரு மாதிரி போடிக்குது, இப்போது கோத்ரூ பண்ணுற எந்த ஒரு விஷயம் இல்லாமல் ரூவன் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா இதுதான். அப்புறம் 5th March called to the god a piece of shit in the sky from Ashwin. As I am not suffering, as I am not happy feeling, god damn motherfucker you are. As I am not feeling that, I'm feeling as I am not happy, I am feeling goddamn wait as I am not happy, I am not feeling, I am not happy, I am not feeling happy, not I am not happy, I am not ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா, இப்படி வந்து இங்கே வந்து எங்கடா இங்கே இருக்கு, இப்படி எழுதியிருக்கேன். மேலேயும் கீழேயும்
ஒர்க் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு வந்து என்ன எழுதியிருக்கேன்னு தெரியல. சரி, ஓகே. Goddamn motherfucker, I think I will be happy if I have someone with me. But myself and parents and friends, fucking biology and culture and the society that you useless fucker responsible, it is messed up. I'm not happy enough with that. I think if I have my girl with me, I would be I want to be when I'm waking up. I won't be empty when I wake up. I won't be empty when I eat. She will feed me or I will feed her. It won't be so hard to exercise every day. She will be with me company. அந்த மாதிரி நிறையா 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 எழுதிட்டு இந்த பக்கம் வருது, இங்கே வரைக்கும் வருது. இங்கே ஃபார்முலா கூட எழுதிச்சுருக்கேன். இதோ இங்கே இதோ இந்த ஃபார்முலா. அதுக்கப்புறம் டைம் வேறு ஓடிட்டுருக்கு. 23 வயசு ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யூஆர் ஸ்டில் கோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, கிவ் மீ மை கேர்ள் நவ். இஃப் யூ நாட் கிவிங் ஹர் ஐ வில் பி ஃபக்கிங் யூ பிச். ஹேண்ட் ஹர் ஓவர். ஃபக் யூ அஸ்வின் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிட்டேன். அப்புறம் இது என்னால் ஐம் ஸோ சாரி, ஐ வாண்ட் யூ இன் மை லைஃப். 20th March எழுதியிருக்கேன். ஐ டோன்ட் டிசர்வ் யூ, ஐ மிஸ் திங்ஸ் அப், எவ்ரி ஒன் மேக்ஸ் எவ்ரி திங், ஐ மேக் அ மிஸ்டேக். எல்லாத்துலேயுமே மிஸ் அப் பண்ணிவிடுவேன். லைஃபோட குவாலிட்டி உனக்கு கம்மி பண்ணிவிடுவேன். அப்புறம் நான் லூ ஸ்டாக் பண்ணுவேன். எது பேசணும் பேசக்கூடாது தெரியாது. கம்யூனிகேஷனில் எனக்கு ரொம்ப வீக்கு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாததெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயத்தில் அதான் மாற்றி சொல்லிவிடுவேன். அப்புறம் சொல்கிற விதத்தில் கரெக்டாக சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சொல்கிற விதத்துலையும் சொல்ல தெரியாமல் மிஸ் அப் பண்ணிவிடுவேன், ஹர்ட் பண்ணிவிடுவேன். இல்லை இன்எஃபிஷியண்ட்டாக பேசுவேன், மறந்துடுவேன். அப்புறம் டெசிஷன் தப்பாக எடுப்பேன். அப்புறம் நான் அதிகமாக சம்பாதிக்க மாட்டேன் மேபி ஃப்யூச்சரில். அப்போ மெட்டீரியலிஸ்டிக்காவோ இல்லை என்னால் உன்னை ஹாப்பியாக வச்சுக்க முடியுமான்னு தெரியல எந்த ஒரு விதத்துலேயும். ப்ளஸ் நம்ம அதிகமாக சம்பாதிச்சோம் அப்படின்னா என்னால் ஒரு வாஷிங் மிஷின், அப்புறம் வெஷல் வாஷர், ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட், அந்த மாதிரி காரு, பைக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கினேனாக்க நம்மளோட டைம் ரொம்ப மிச்சமாகும். அந்த டைமில் நம்ம இன்னும் அதிகமாக நமக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நான் அதிகமாக குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரேதர் தென் நீ துணி துவைச்சிட்டு இருக்கிறதுக்கு. ஓகேயா? அதுக்கு அடுத்து இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைமை நான் என்னோடய காசு, நான் சம்பாதிக்கிற காசு நம்மளோட டைம், நம்மக்கான டைமை நமக்கு இன்னும் காசு கொடுத்து நம்ம டைமை வாங்கிக்க முடியும். அந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியுமான்றது தெரில. அப்புறம் ஃபினான்ஷியலாக வாங்குறதையும் நான் ஒழுங்காக எஃபெக்டிவாக என்னோடய டெசிஷன்ஸ்னால என்னோடய ஒர்க்கும் அன்சர்டனாக ஆகலாம். அதே மாதிரி என்னோடய ஃபினான்ஷியலாக நான் மேனேஜ் பண்ணுற விதமும் புவராக இருக்கிறதுனால அது ஒன்றும் என்னை மட்டுமே ட்ரபிளில் கொண்டு போவோம், உன்னையும் ட்ரபிள்குள்ளே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் எல்லாமே ஆச்சா. ஐ எம் நாட் ஏபிள் டு பி keep you, I may not able to keep you happy. I'm lonely in my life and it's boring. If I have you, for me I think it will be better and I will be happy, but for you I don't know, I'm not enough doing things and எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஐம் ஸோ சாரி, ஐ வாண்ட் யூ, ஐம் சாரி, சாரி ஃபார் வாண்டிங் யூ and I'm sorry I'm having you, I'm sorry for hurting you, I'm sorry I get you into this trouble, I'm sorry I'm not able to keep you peace and joyful, I'm sorry I destroyed your life quality, I'm sorry for my existence.
இது எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து இப்போ வந்து நேற்று வந்து ஒன் ஆஃப் த கேர்ள் லைக் பார்த்துட்டு வந்தேன். ஷீஸ் டேக்கன் நோ. ஓகே, அம்மா அப்பா கூட போயிருந்தேன், வெளில கூப்பிட்டு போயிருந்தேன். அம்மாவுக்கு பட்டு புடவை லிட்ரலி என் சேலரியில் வாங்கி கொடுத்தேன். ஸோ அது போக 11,000 கிட்டே எனக்கு மிச்சம் இருக்குது. அதுக்கு அப்பாவுக்கு எதாவது வாங்கி தருவேன். ஃப்ரெண்ட்ஸுக்கும், என்னோடக்கு பிடிச்ச பீப்புளுக்கு, என்னோடய க்ளோஸ் பீப்புளுக்கு, எனக்காக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் சேலரியில் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது பண்ணுவேன். ஓகேயா? ஸோ இப்போது என்னென்னா, இப்போது அதில் எனக்கு வந்து நேற்று என்னாச்சு, அந்த பொண்ணு கூட இருந்துச்சு. அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் பேசிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இப்போ அந்த பொண்ணு இல்லை. எனக்கு வந்து இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்துட்டு அடுத்து என்ன அந்த ஒரு விஷயம், அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஹிட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்காண்டு இதாகுது. அதனால எனக்கு ஒரு ட்ரக்கு மாதிரி எடுத்துக்கிறேன். ஐ ஃபீல் லோன்லி. அதை தான் எனக்கு எழுதிட்டு இருந்தேன். இப்போது வந்து when I have realized talking and spending time with the people makes me more lonely. People are addictive. I feel I want to talk to them more, and every day I want to talk to them and meet them, and I miss them when they are not there with me. I want more, and people like drugs and they are not. I miss a lot, and I want reliable, so I can take every day as much as I want. இதுக்கப்புறம் இது முன்னாடி எழுதணும்னு நினச்சேன். அதனால் இப்போ தான் எழுதிட்டு ஒரு வாட்டி ரஃப் ஒர்க் எழுதிட்டு ஃபேர் ஒர்க்காக அதுக்குள்ளே எழுதுவேன். பட் ஏன்னா நம்ம சொல்கிற விதம் முக்கியம். அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்கிற விதத்தில் இது சொன்னால் இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் கேட்குற அவ்வளோ அட்டென்ஷன் ஸ்பேனில் டெடெக்ஸ் ஸ்பீச்சில் சொன்னது கேட்டேன். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், டெல் மீ மோர் அப்படின்னு சொல்லணுன்னாக்க ஷார்ட்டாக அழகாக நம்ம சொல்கிற விதத்தில் நம்ம சொன்னோன்னாக்க அவங்களே டெல் மீ மோர் சொல்லுவாங்க. இதே வந்து குழப்பி நம்ம சொல்கிற விஷயத்த இன்எஃபிஷியண்ட்டாக அதே விஷயத்த சொன்னாக்க சேம் கண்டென்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes எடுத்து அடுத்தவங்களை காக்னிட்டிவ் லோட் ப்ராசஸ் பண்ண, காக்னிட்டிவ்னால் எனக்கு கரெக்டாக சொல்கிறேன்னா அதிகமாக ப்ராசஸ் பண்ண வச்சு புரிஞ்சிக்க வச்சாக்க அவங்க அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஆனால் இட் கேன் டோட்டலி சேஞ்ச். ஈவன் தோ ஐ எம் புவர்லி கம்யூனிகேட்டிங்னாக்க சேம் பர்சன் சேம் ஸ்கில்ஸ் மேபி இன் அதர் வே, நாட் இன் கம்யூனிகேஷன் அப்படின்னாக்க இட் won't be enough. இதை அப்படியே அதில் எழுதி வைக்கலாம். சோம்பேத்தணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எனிவே சோம்பேத்தில் பண்ண மாட்டேனா, இல்லை வந்து டெசிஷன் ஃபெட்டிக் இல்லை மோட்டிவேஷன் இல்லாதனால எழுத வேணாம் தெரியல. அதான் என்னன்னாக்க நான் எழுதுகிற விதத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பட் ஐ கேன்ட் ஹாவ் மச் டைம் வித் தெம் பிகாஸ் அவங்க வந்து அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் இல்லை அவங்களுக்கு. நான் அதே மாதிரி அவ்வளோ டைமும் அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை இருக்கும். ஆனால் அவங்களோட ரூம்மேட்டாவோ இல்லை வந்து நான் பேரண்ட்ஸ் கூட இருக்கேன். ஆனால் ரூம்மேட் கூடவும் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அவ்வளோவா இல்லை. ஒரு லெவலுக்கு தான் எனக்கு வந்து ஷேர் பண்ணணுன்ட்டு இருக்குது. மேபி ஒரு லவ்வர் இருந்தாக்க அவங்க கூட டெய்லியுமே என்ன பண்ணேன், இன்றைக்கி இந்த விஷயம் நடந்துச்சுனாக்கா இது அவங்கக்கிட்ட போய் சொல்லணும் போலையே இருக்கும். ஆனால் சொன்னால் அவங்களுக்கு எதுவும் இல்லை, எனக்கும் எதுவும் இல்லை. ஆனால் சொல்லணும்னு தோணுது இல்லை. மேபி அப்படி தான் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஐ வாண்ட் சம்ஒன் ஹூ ரியலி ரியாக்ட்ஸ் டு த திங் அண்ட் ரியலி ஃபீல்ஸ் த திங் தட் ஐ சே. அதே அளவுக்கு நானும் ஃபீல் பண்ண கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐ எம் நாட் significant and to them it's not important for them spending time. மை எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது. இது நான் அப்படியே வேர்ட்ஸாக சொல்லும்போது தமிழில் ஈஸியாக சொல்லிட்டேன், இங்கிலீஷில் எழுதும்போது எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன இருக்குது காட்டுறதுக்கு, இன்னொரு 3D பிரிண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நிறையா ஒர்க் அவுட் ஆகலை, நினச்ச மாதிரி வரல. இட்ஸ் ஓகே, பட் யா அவ்வளோதான்.
இன்றைக்கி ஒரு விஷயம் நான் பண்ணேன், என்ன தெரியுமா? இதுதான் என்னென்னா, இது வந்து டியூப் லைட், ஐ மீன் எல்இடி லைட்டை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். லைட் இப்படி மாட்டிக்கும். ஓகேயா? இது எடுத்து இப்போ என்ன பண்ணலாம், இப்படி வச்சிடலாம். இப்படின்றது ஆமாம், இப்படி மாட்டிட்டாக்க செவரில் வந்து இது இப்படி இருக்கும். அப்போ இருந்துச்சுனாக்க இப்படி இல்லை, இப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்க என்ன ஆகும்னாக்க மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக லைட் இருக்கும். ஏன்னா இந்த லைட் இப்படி தான் வச்சுருக்கேன். அப்போது இந்த ரூம் லைட்டிங் வந்து ரொம்பவே பெட்டராக டைரெக்டாக வர லைட் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ டிஃப்யூஸ் ஆகி வரும்போது ரூமோட லைட்டிங்கே நல்லா இருக்குது. அது மாதிரி லைட்டிங் பண்ணணும். அப்புறம் இதில் இன்னொரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் ஏரியா இருக்குல்ல, இதில் குட்டியாக ஒரு லைன் தெரியுதா? இவ்வளோ மட்டும் இருந்தால் போதும். இவ்வளோ மட்டும் சப்போர்ட் பண்ணால் போதும். இவ்வளோ கூட வேணாம், இவ்வளோ மட்டும் வச்சுட்டு இவ்வளோ வச்சா கூட போதும். இல்லை இந்த இடத்தையே எடுத்துகிட்டு இப்படி மட்டும் கொண்டு வந்தால் இதோட முடிச்சுட்டு இப்படி கொண்டு போனால் போதும். இவ்வளோ இடமே போதும். இங்கே ஒரு நட்டு போட்டு மட்டும் இது பண்ணிட்டா போதும். இங்கே ஒரு நட்டுக்கு இடம் கொடுத்துருக்குல்ல, இதை இப்படி ட்ரில் பண்ணால் இங்கே கொடுத்துட்டாக்கா வேலை முடிச்சிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து இன்றைக்கி பண்ணேன் என்னன்னாக்கா, இங்கே ஒரு கையிருப்பு அங்கே இருக்கா, இது என்ன பண்ணோம், இங்கே வெயிட்டு இந்த சைடும் வெயிட்டு இந்த சைடும் வெயிட்டு வச்சுட்டு இது ஈக்குவல் வெயிட்டில் இப்படி பேலன்ஸ் ஆகி நிற்கும். இப்படி ரோப் இருக்கும். இதில் என்ன பண்ணலாம், இந்த சைடு ஒரு ரோப்பு, இங்கே ஒரு ரோப்பு, ரெண்டுமே இப்படி இருக்குமா. இப்போது இதுக்கு நடுவில் இப்படி ஒரு கயிறை கட்டிட்டு வச்சுருவோம். இப்போ என்ன ஆகும், இதை வந்து இப்படியும் நோற்றலாம், இப்படியும் நோற்றலாம். ஓகேயா? அப்போது சென்டரில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இப்படி நவரும், இப்படி வருமா. ஒரு ஆக்சஸ் கிடச்சிருச்சா. நடுவில் இருக்குல்ல இந்த ரோப்பு, இந்த ரோப்பு என்ன பண்ணலாம், இப்படி மூவ் பண்ண வைக்கலாம். இப்போ இப்படி இருக்குன்னாக்கா இந்த சென்ட்ரல் தான் இருக்குது. அதாவது சென்டரில் ஒரு நாட் இருக்கும். அந்த நாட் தான் வந்து என்ன பண்ணும், இங்கே இருக்கிற விஷயத்த இப்படியே வச்சுருக்கோம். ஓகேயா? இங்கே இப்படி போயிட்டு வரும். ஓகேயா? அதுக்கு வந்து இந்த சைடு இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு இது வச்சுக்கலாம். ஓகேயா? இந்த ரோப் வந்து இப்படி வந்து இப்படி வரும். அதுதான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேயா? இந்த பார்ட்டு இது கீழே இங்கே இருக்குல்ல கயிறு, இது இருக்குல்ல, இதை வந்து இங்கே நம்ம இப்படி வச்சுட்டோம். இதுக்குள்ளே ஒரு சுற்றி வெயிட் வச்சுருக்கோம். வெயிட்டில் ஃப்ரிக்ஷனில் வந்து இது பிடிச்சிக்கிட்டு இங்கே ஒரு மோட்டரை கனெக்ட் பண்ணிட்டோம்னாக்க இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணலாம். நமக்கு வந்து வெயிட்டு வந்து அவ்வளோவா ஆக்டே ஆகாது. ஏன்னா லிஃப்ட்டு மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேயா? நமக்கு வந்து வெயிட் வந்து இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். நமக்கு பெருசாக வந்து எனர்ஜி வந்து செலவாகாது. அதனால் நமக்கு பெருசாக இந்த ஒரு கியர் ரிடக்ஷனோ இதுவோ பண்ண தேவையில்ல. அது ஒன்றே. இதை வந்து பயங்கர காம்ப்ளிகேட்டடாக வச்சுருந்தேன் இந்த ஐடியாவை. ஆக்சுவலாக இங்கே வேறு ஒன்று வச்சுருக்கேன். இங்கே மாட்டி அங்கே கார்னரில் ஒன்று மாட்டி வச்சுருந்தேன். ஆனால் அது கல்டு வந்துருச்சு. இவ்வளோ பெருசாக பிரிண்ட் பண்ணேன். ஆனால் இதுக்கு இது இவ்வளோ சிம்பிளான ஒரு ஆப்ஷனும் இருந்திருக்கு. இதை நான் இங்கே கையில் கட்டிட்டேன், அங்கே அந்த கையில் கட்டின உடனே இது முடிஞ்சிச்சு. அதே மாதிரி டிசைன் வைஸும் அது குட்டி, இவ்வளோ பெருசு தான் லிட்ரலி. இந்த சைடு பிடிச்சிக்கும். சென்டரில் இதை வச்சு இதுக்கு மேலே ஒரு குச்சி வைக்கிற மாதிரி இருந்தேன். அது வைக்கலை. இதே ஷேப் இருக்குல்ல, இதே ஷேப்பை நடுவில் ஒரு இது கொடுத்துட்டு சென்டரில் ரோப் இருக்கும். இதே மாதிரி இது வந்து இப்படி இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. நடுவுலையும் இப்படி இருக்கா, இப்படி வச்சுக்கோ. இப்போது இதை வந்து என்ன பண்ணலாம், இப்படி இருக்கும். அந்த இதில் இப்படி தான் இருக்குது. இது இப்படி இருக்கும். என்ன ஆகும், இப்படி இருக்கும். இது இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குனாக்கா இது இப்படி இருக்கும். இப்படி அது ஆக்சுவலாக இப்படி ஷேப் ஆகிருக்கும். இதுவே இப்படி ஷேப் ஆகிருக்கும். ஓகேயா? இப்படி இருந்து இப்படி மாட்டினாக்கா இது வந்து இங்கே மாட்டிக்கும். இந்த சைடு அதே மாதிரி இருக்கும். இப்படி மாட்டிக்கும் நடுவில். இப்படி வச்சுக்கும். இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இந்த இது வந்து ஸ்டிக்காக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு மேலே இதை வச்சுட்டாக்கா இது வந்து சுற்றும். ஆனால் இது வந்து இதோட சைஸ் வந்து
கொஞ்சம் நான் கம்மி பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி டிசைனில் வந்து என்ன பிரச்சனைனாக்கா 3D பிரிண்டிங்கில் நம்ம இந்த மாதிரி இருக்குனாக்கா சப்போர்ட்ஸ் இருக்கணும். சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணுறது பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆனால் அதையே இப்படி நம்ம கர்வியாக பண்ணோம்னாக்கா கர்வியாக பண்ணும்போது அது வந்து நம்ம சப்போர்ட் வைக்காமலே வரும். ஜஸ்ட் ஃப்ளாட் லைனாக போட்டாக்கா வராது. நான் ஃப்ளாட் லைன் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ தான் கர்வியாக ட்ரை பண்ணேன். இப்போ கர்வியாக வந்துருச்சு. இப்போது இதுக்கு வைக்கிறதுக்கு சைஸ் பெருசாக இருக்குது. இது சின்னது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. கர்வியாக பண்ணால் ஒழுங்காக லேயராக போகும்போது ஒழுங்காக பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. அதனால் அப்படி தான் பண்ணது. அதுவே ஓகேவாக இருந்தனால் அதுவே அங்கே எடுத்து வச்சிட்டேன். மேலே ஒன்றும் தேவையில்ல, ஃப்ரிக்ஷன் கொஞ்சமாக இருக்கும். ஆனால் அது ஃப்ரிக்ஷனே இல்லாமல் சும்மா இருந்துச்சுனாலே அது மேலே நின்றுக்கும். சும்மா ரோப் இதுக்கு மேலே இப்படியே போயிட்டு வந்தாலே ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஒன்று பண்ணேன். இப்போது இதுக்கு மேலே திங்ஸ் வச்சுட்டு இப்படி போக வைக்கலாம். அதுக்கப்புறம் இது இப்படி இருக்குனாக்க இப்படி போயிட்டு வருது. நடுவில் ஒரு ரோப்பு, அது இங்கேயும் மூவ் ஆகணும். அப்போது நடுவில் இருக்கிற ரோப்புக்கு தனியாக பவர் வேணும். இது ஒரு சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம். நடுவில் இருக்கிற ரோப்புக்கும் மூவ் ஆகிறதுக்கு இடம் இருந்துச்சுனாக்க பண்ணலாம். இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணி இப்படி பண்ணோன்னாக்கா இதுக்கு மேலே இங்கே இடத்துல ஒரு லிங்க் கொடுத்து இதில் பண்ணோன்னாக்கா இதில் ப்ரெஷர் அதிகமாகும். அப்போது இது எண்டில் கொடுத்து ஸ்டேபிளான இடத்துல வச்சு பண்ணாக்க இது மூவ் ஆகும்போது இங்கேருந்து இங்கே போச்சுனாக்க இதிலேருந்து ரோப்பை இழுக்கும். அப்போது மோட்டரை வச்சாக்க அது மெஸ்அப் ஆகுமா அப்படின்றது தெரியல. அப்போ 2 ஆக்சஸ் வந்துடுச்சு. இன்னும் ஒரு ஆக்சஸ் கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்குது. அதை பற்றி யோசிக்கணும். இது முன்னாடி என்ன பண்ணேன், இங்கே டாப்பில் வந்து ஒரு கம்பி வச்சு ஒரு ஹோல் வச்சு அதில் வந்து ஒரு 3D பிரிண்டர் இப்படி இருக்குது. இது வேறு மாதிரி இருக்குது. 2D சைஸ் 2Dயில் பிரிண்ட் பண்ணுற இதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் இப்போது செட்டில் டவுன் வித் திஸ் ஐடியா. 1 hour ஒரு டீப் டாக் என்னை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா அப்படின்னா தெரில. அண்ட் பை த வே திஸ் இஸ் மை ரூம் ஃபார் நவ். இந்த ரூமில் லாஜிஸ்டிக்லாம் என்னன்னாக்கா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எங்கள் அம்மா அப்பா நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்க, பயாலஜிக்கல் அக்கா வீட்டுக்கு. நான் இங்கே நிறைய நேரம் தனியாக தான் இருப்பேன். அண்ட் ஐ மீன் மை ப்ரைம் டைம். நான் சும்மாவும் இருக்கேன், கற்றுக்கவும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எஃபிஷியண்ட்டாக இல்லை. காலையில் எழுந்திரிப்பேன், இங்கே எக்ஸசைஸ் பண்ணணும். முன்னாடி ஒரு 50 புஷ்அப்ஸ்லாம் கடைசியாக எடுத்துகிட்டு இருந்தேன். 37 புஷ்அப்ஸ் விடாமல் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் ஐ ஹாவ் பில்டட் சம் அமௌண்ட் ஆஃப் மசில்ஸ் ஆல்சோ. எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஷேப்பெல்லாம் வருது. ஓகேயா, அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் முன்னாடி வராது. ஆனால் இப்போ 2 நாளாக பண்ணல. இன்றைக்கி கம்மியாக தான் புஷ்அப்ஸ் எடுத்தேன். அப்போ சாப்பிட்ட மாத்திரை ஒரு மாதிரி இருக்குது. அதான். ஆனால் கூட யாராவது இருந்தாங்கனாக்க இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருப்பேன் நான். எல்லா